நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட ஒரு நல்ல தொடர்பை, நல்ல ஒரு உறவுக்குள்ளே நாம் இருக்கும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார், உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுவார். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை நீ நிரூபி. This is not the human achievement. It purely by His grace. ஆண்டவர் உன்னை கிருபையா பாதுகாத்துட்டு வர்றாரு, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 29 வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலரே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இதிலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார். இந்த வசனத்திற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுப்போமானால், நீங்கள் எதிலும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். யூ ஆர் பிளஸட் பியாண்ட் கம்பேரிசன். எந்த விதத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுதான் முதல் வார்த்தை. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். Blessed are you, O Israel. எதிலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. We cannot compare. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என்ன செய்தார்? அவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய God's people, they are uniqueness. அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குது. அதனால ஆண்டவர் அவருடைய ஜனத்தை விசேஷித்தவர்களாக, பாதுகாப்பாக, அது மட்டுமல்ல அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து வழிநடத்தினவராக காணப்பட்டார். த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இப்போ இந்த சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள். இந்த உபாகம் 33 அதிகாரத்தில் இந்த பகுதியை நான் வாசித்து பார்க்கும்போது, இது மோசே கடைசியாக ஒவ்வொரு கோத்திரத்திற்கு சொன்ன வார்த்தைகளாக இது இருக்கிறது. மோசே கடைசியாக சொன்னப்பட்ட வார்த்தை, the final blessing over the 12 tribes of Israel before his death. மோசே மரணம் அடைவதற்கு முன்பதாக ஒவ்வொரு கோத்திரத்தையா ஆசீர்வதிக்கிறான். அப்படி ஆசீர்வதிக்கும் போது ட்ரைப் ஆஃப் ஆசேர், அந்த ஆசேர் கோத்திரத்தை அவன் பிளஸ் பண்ணுகிறான். அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி இன்றைக்கு நாம் சிந்தனைக்காக எடுத்து இருக்கிறோம். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் விசேஷித்தமானவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். எத்தனை அரக்கர்கள், எத்தனை எனிமீஸ் வந்தாலும் அவர்களை ஓவர் கம் பண்ண, அவர்களை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு பலனை கொடுத்து கொண்டே இருந்தார். அது அவர்களுடைய சுயபலம் அல்ல, ஆண்டவருடைய பலத்தினால் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. த்ரோட் வேதாகமம் முழுவதும் நாம் வாசிக்கும் போது அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் பீப்புள் ஆஃப் காட் என்று சொல்லும்போது, ஆண்டவருடைய ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு எல்லா வகையிலும் அவர் உதவி செய்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவர் அந்த ஜனத்தை நேசித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாமர்த்தியமோ பலனும் கிடையாது. பியூர்லி பை த பவர் ஆஃப் த லார்ட் ஜீசஸ், த பவர் ஆஃப் த காட், ட்ரூலி பை த பவர் ஆஃப் காட். அது முழுவதுமாக தேவனுடைய வல்லமையாக இருப்பதை நாம் வேதத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே இதன் அடிப்படையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு 4 குறிப்புகளை, கர்த்தர் இந்த ஜனங்களை எப்படி அவர் நினைத்திருக்கிறார், இந்த வசனத்தை சொல்லும் போதே நீ பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார், யூ ஆர் பிளஸட் என்று சொல்லியிருக்கிறார். அப்படினால் எதின் அடிப்படையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் பிளஸட் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய பார்வையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விலையேற பெற்றவர்களாக
அவர்கள் மிகுந்த they were very precious in the sight of God, the people of Israel, very precious in the sight of God. ஆகவேதான் ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுகின்ற சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். There are 4 glorious truth for the people of Israel. அந்த ஒரு 4 விதமான ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை குறித்து சொல்ல போகிறேன். The 4 important points I would like to highlight. முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், a unique people. They are unique people. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், from the beginning அவர்கள் விசேஷித்தமானவர்கள். அவர்கள் மற்றவர்களைப் போல ஒருவர் அல்ல, அவர்கள் வித்தியாசம்தான். அதனால்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அவர்களை, உனக்கு ஒப்பானவர் யார்? ஏன் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறாரு? உனக்கு ஒப்பானவர் யார்? Who is like you? அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் இருக்குது? அவர்கள் கர்த்தருடையவர்கள். Their special identity in God. கர்த்தருக்குள்ளாக அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அதுதான் முக்கியம். அவர்கள் அடையாளம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய ஜனம். They are people of God. They are people of God. தேவனுடைய ஜனம் என்பது ஒரு அடையாளம், ஐடென்டிட்டி. அதனால தான் சொல்றார் ஆண்டவர், உனக்கு ஒப்பானவர் யார்? அன்னைக்கு சொன்னோம் people of Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு. But today, who is the people of Israel? You and me only. நாம் தான் அந்த இஸ்ரவேல், நாம் தான் அந்த இஸ்ரவேல். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒப்பானவன் யார்? Who is like you? அப்போ அவர்களுடைய யூனிக்னஸ் நாட் பேஸ்ட் ஆன் their சைஸ், their பவர், அல்லது அவங்களுடைய நாலேஜ், விஸ்டம், அதை பொறுத்து இல்லை. இல்லை, பியூர்லி பேஸ்ட் ஆன் their relationship with God. That is very important. அப்போ ஆண்டவர் உனக்கு ஒப்பானவன் யார்னு உங்களையும் நீ பார்த்து சொல்றது, எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது அதனால உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. எனக்கு இத்தனை சொத்துக்கள் இருக்கிறது, அல்லது நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், அல்லது நான் பயங்கர பாப்புலரான ஒரு ஃபிகரு, அப்படி இப்படிங்கிறதுக்காண்டி உனக்கு ஒப்பானவர் அவருக்கு என்னையா அவருக்கு என்னையா அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி அல்ல. நாட் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் திங்ஸ், உலக பிரகாரமான உள்ள காரியத்தை குறித்து உனக்கு ஒப்பானவன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லல. ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார்? யார் அவரோடு கூட நாம் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை, நல்ல ஒரு தொடர்பை ஆண்டவரோடு கூட நாம் வைத்திருக்கிறோமோ அவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட ஒரு நல்ல தொடர்பை, நல்ல ஒரு உறவுக்குள்ளே நாம் இருக்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார், உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அதுதான் என்று சொல்வார், உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்வார். இன்னைக்கு do we have the good relationship with God? அதை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரோடு கூட எனக்கு நல்ல ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கிறதா? நல்ல ஒரு உறவு இருக்குமானால் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திற்கு வருவோம். ஏன் வர மாட்டேங்கிறோம்? You don't have the relationship with God. That is the problem. ஆண்டவருக்கு உனக்கு ஒரு நல்ல உறவு இருக்குமானால் நீ ஆலயத்துக்கு வருவதில்லை, தவற மாட்டாய். You never stop to come to the church. You keep on coming to the church on every Sundays. ஏன் வர முடியல? ரிலேஷன்ஷிப் அங்க கோளாறு. அதிலே நாம் தவறுமானால் ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வாக்கு தத்துவம் அது யாருக்கோ சொன்னது போல ஆகிவிடும். அது உங்களை சாராது, அது உங்களுக்கு உரியதாக இருக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்ல வேண்டுமானால் நம்முடைய உறவு ஆண்டவரோடு சரியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். 1 பேதுரு 2:9 வாசியுங்கள். 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், you are the chosen generation, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், a royal priesthood, பரிசுத்த ஜாதியாயும், holy nation, அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். his own people. How beautifully God described here.
அவருடைய சொந்த ஜனனி நம்மளை சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம் ஒரு யூனிக் பீப்புள். இன்னைக்கு உலகத்தில் நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ஒரு விசேஷித்தவர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? அதை தான் நம்ம பார்க்கணும். எத்தனையோ கற்கள் இருக்கும், கற்கள் மீன்ஸ் ஸ்டோன்ஸ். எத்தனையோ கற்கள் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வைரக்கல் கிடந்துச்சுன்னா, ஒரு டைமண்ட் ஸ்டோன் கிடந்துச்சுன்னா, அதனுடைய வேல்யூவும் அதனுடைய மின்னுதலும் வித்தியாசமாக இருக்கும். எத்தனை கிடக்கட்டுமே, பட் among thousands of ordinary stones a diamond stands out because of its uniqueness. அது ஈஸியா நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். அதே போல இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் வாழலாம். plenty of people are surviving on this earth, but as a people of God you have to stand out yourself as a unique person. That is very important. அதுதான் முக்கியம். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை நீ நிரூபி. 10ஓட 1 11 போயிட்டு இருக்காத. நீ கர்த்தருடைய பிள்ளை தான் அப்படிங்கிறத நிரூபி. அதுதான் ஆண்டவர் சொல்றார். பல கற்களுக்கு மத்தியில் ஒரு வைரக்கல் கிடக்கும்போது எப்படி இருக்கிறது, அதே போலதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார், யூனிக்காக வைத்திருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல, you are saved people because we are saved by the blood of Jesus. We are saved by the Lord. அவரால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய ஐடென்டிட்டி இன் காட் as well as our security in God's salvation. நம்முடைய பாதுகாப்பு அவருடைய ரட்சிப்புல தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ரட்சிப்புல தான் நமக்கு எதுல இருந்து பாதுகாப்பு, பாதாளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் throughout their journey, அவங்களுடைய பயணங்கள் ஃபுல்லா, அவங்க காலங்கள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூடவே இருந்து அவளை பாதுகாத்து அவங்கள வழிநடத்தின ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்கும்போது, அவங்க பெரிய பலசாலிகளாக இருந்ததுனாலேயே ஆண்டவர் அவங்கள பாதுகாத்தார், அல்லது அவங்க பயங்கரமாக முயற்சி எடுத்ததுனாலேயே கர்த்தர் அவங்கள பாதுகாத்தார். அவருடைய கிருபையினாலும் அவருடைய பலத்தினாலும் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நினைச்சதார், பாதுகாத்து அவர் வழி நடத்தினார் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக பார்க்கிறோம். அதனால ரட்சிப்பு என்பது ஆண்டவருடைய அது ஒரு இரக்கம். அதான் அதனால தான் எபேசியர்ல பவுல் எழுதும்போது அழகா எழுதுறாரு. அந்த வசனத்தை வாசி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அது நம்மாலே வருகின்ற ஒரு காரியம் அல்ல. Salvation is always the gracious work of God, not human achievement. சிலர் சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 45 வருஷம் ஆயிடுச்சு, 55 வருஷம், இது அச்சீவ்மெண்ட் இல்லை, அவருடைய கிருபை. This is not the human achievement. It purely by His grace. ஆண்டவர் for the past 5 years உன்னை கிருபையை பாதுகாத்துட்டு வர்றாரு, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துட்டு வர்றாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இது நமக்கு ஒரு நிரந்தர ரட்சிப்பு, ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை கொடுக்குது. ஆனால் அந்த ரட்சிப்பை நம்ம அனுதினமும் பாதுகாத்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பவுல் அதனால தான் சொல்றான், ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் எவ்ரிடே. தினந்தோறும் உடைய ரட்சிப்பை நீ என்ன செய்யணும், அதை சரிபார்த்துக்கொள். இட்ஸ் நாட் எ ஒன் டைம் ஈவெண்ட், இட் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு புரிந்த ரட்சிக்க நிலைத்திருப்பவனே. ஆமா, என்னைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லை. நம்முடைய லாஸ்ட் பிரத், த டைம் ஆஃப் லாஸ்ட் பிரத், நம்ம எப்படி இருக்கிறோம், கடைசி மூச்சு ஒடுங்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறதா, பிரியமா இருக்கிறதா, அதுதான் அதை குறிக்கிறது.
என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, a saved people. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது. சங்கீதம் 3:8 சொல்லிரு, ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போஸ்தலர் 4:12 சொல்லிருது, வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே இயேசுங்கிற நாமத்தை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. வித்தவுட் ஜீசஸ் there is no salvation at all. There is no salvation. தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு ஆற்றுலையோ ஒரு குளத்துலையோ ஒருத்தன் மூழ்கிட்டு இருக்கான்னா, அந்த மூழ்கிற மனுஷனால எதையும் செய்ய முடியாது. அவன் தன்னுடைய பலத்தால் சாமர்த்தியத்தால் வெளியே வருவேன்னு நினைச்சா அது முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். வெளியே வர முடியாது. அப்போ மூழ்கி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு வெளியே இருந்தோ அந்த சூழ்நிலையில் அவனை பிடித்து வெளியே இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த இன்னொரு மனுஷன் தேவை. அப்பதான் மீட்க முடியும். அதான் மீட்பு. அவனால முடியல, முங்க போறான். அப்ப முங்குற ஒரு மனிதனுக்கு அவனை தூக்கி எடுப்பதற்கு என்ன வேண்டும்? இன்னொரு வல்லமை வேணும். இன்னொரு வல்லமை வேணும். அப்படிதான் அந்த வல்லமை தான் ஆண்டவராகிய கர்த்தர். A drowning man cannot save himself. When he was drowning, he never saved himself. He needs someone stronger to pull him out of the danger. அதுக்கு வேணும். அதே போல பாவ சேற்றுல நம்ம முங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, அதில் நம்ம மூழ்கும் போது நம்மளால வெளியே வந்துருவோம்னு நினைச்சா முடியாது. ஆனால் நம்மளை மீட்டெடுப்பதற்கு இரட்சகர் ஒருவர் வேணும். அவர்தான் இயேசுங்கிற நாமத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அவர்தான் இயேசுங்கிற நாமத்தில் வந்தார். He came to the world to save us. இந்த உலகத்தில் நம்ம வந்து நம்மளை பாதுகாப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, முதலாவது சொன்னா, யூ ஆர் யூனிக். எப்போ? when we have a good relationship with God, அவரோடு கூட நல்ல உறவு வைத்துக் கொள்ளும்போது நாம் எப்பவும் யூனிக்காக தான் இருப்போம், விசேஷத்தோடு தான் இருப்போம். ரெண்டாவது சொன்னார், சேவ்டு பீப்புள், ரட்சிக்கப்பட்ட பீப்புள். நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? டு வி ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சால்வேஷன்? அந்த அனுபவம் இருக்குதா? ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் அவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, when I was a small, நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் யோசித்தேன்னா, அப்பெல்லாம் வந்து இந்த ரட்சிப்புலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, அது ஒரு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. ஒரு சார் இருக்கிறது. ஆண்டவர் யூனிக்னு சொல்கிறால அந்த கேட்டகரியில் வேணால் அன்னைக்கு வாழ்ந்த மக்களோ பெரியவர்களோ மூதாதையெல்லாம் இருந்திருக்கலாம். ரட்சிப்பை குறித்து சரியான வார்த்தை அவேர்னஸ் கிடையாது. தெர் இஸ் those days there was no awareness of salvation, no awareness of salvation. But the forefathers, four parents, அவங்க வந்து அந்த யூனிக்னஸுக்கு பாத்திரராக இருந்தாங்க. they were worthy of the uniqueness. எப்படி தெரியுமா? they never missed to attend the church. they were never, I have seen my own eyes. சண்டே எந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப எஜுகேஷன்லாம் இருக்காது. அவங்க தோட்ட வேலை செய்கிறவங்களா தான் இருப்பாங்க, சின்ன கடைக்கு போய் வேலை செய்கிறவங்களா தான் இருப்பாங்க, படித்தவங்களாம் கிடையாது. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதுக்கு தவறுனதே கிடையாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுடைய வீட்டில் அவங்களுக்கு பைபிள் படிக்காட்டாலும் அந்த குடும்ப ஜெபம்லாம் பண்ணுவாங்க. பிள்ளைகள் யாரையாவது வாசிக்க சொல்லி அப்படி நடக்கும். குடும்ப ஜெபம் நடக்கும். பிள்ளைகளை கோயிலுக்கு போய் சொல்லுவாங்க, பைபிள் படிக்க சொல்லுவாங்க. அந்த திருவசன ஊழியன்னு ஒரு புக்கு உண்டு, அதில் மனப்பாட வசனத்தை படிக்க சொல்லுவாங்க. எதற்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அந்த ரட்சிப்புங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாட்டாலும் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாங்கங்கிற அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருந்துட்டு அவங்க ஒரு யூனிக் பீப்புளாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனை செய்தி, யூடியூப்பை திறந்தால் அத்தனை செய்தி வருது உங்களுக்கு. ஆனால்
ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்றாங்க, அதற்கு நான் உகந்தவனாய் இருக்கிறேனா என்று. அது ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி? இயேசு என்னோடு கூட இருக்கிறாரா, அவ்வளவுதான். ஜீசஸ் என் கூட இருக்கிறாரா? ஜீசஸ் இஸ் வித் மீ ஆர் நாட்? தட் இஸ் த திங். அதான் சால்வேஷன். ரட்சிப்பு இல்லாத இடத்துல அவர் இருக்க மாட்டார், ரட்சிப்பு இருக்கிற இடத்துல அவர் இருப்பார், அவ்வளவுதான். சிம்பிள். இதுக்கு ஒரு பெரிய சிந்திக்கலாம் வேண்டியதில்லை, யோசிக்கலாம் வேண்டியதில்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? சீர்திக்கு பார்க்கணும். பாவத்திலே மூழ்கி போய் கொண்டிருக்கிற மனிதனுக்கு ஒரு சேவியர் வேணும், நம்மளை சேவ் பண்றதுக்கு. அந்த சேவியர் தான், ரட்சகர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலிருந்து என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவ காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அந்த மாறாதவர் என் கூட இருக்கார்னா, மை காட் இஸ் அன்சேஞ்சிங் காட், அன்சேஞ்சிங் காட். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் என் கூட இருக்கிறார்னா, அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை நான் நினைக்கணும். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார், நீங்கள் விசேஷித்தமானவர்கள், யுனிக். இரண்டாவது சொல்றாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள், a saved people. மூன்றாவதாக இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார், நீங்கள் பாதுகாக்கப்பட்ட, you are protected, protected people. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக மட்டும் இல்ல, இங்க நீங்க பாதுகாக்கப்பட்ட ஜனம், protected people. ஆண்டவர், ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம். He is your shield and sword. அவர் உங்களுடைய கேடகமாக பட்டயமாக இருக்கிறார். அதை நாம் மறந்து போக கூடாது. The Lord is our shield and helper. கர்த்தர் நமக்கு கேடகமாக உதவி செய்கிறவராக இருக்கிறார். Our defense in God's protection. நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய ஒரு பாதுகாப்பு ஆண்டவருடைய பாதுகாப்புல தான் இருக்குது. நம்ம பாதுகாப்பு கர்த்தருடைய பாதுகாப்புல தான் இருக்குது. நானே எல்லாத்தையும் நான் பண்ணி நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நல்லா வீடு காங்கிரீட் போட்டு கட்டிட்டேன், நல்லா ஃபயர் பிரிக்ஸை வச்சு கட்டிட்டேன், அதனால ஸ்ட்ராங்காக நான் உள்ளே இருக்கிறேன், பத்திரமா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ஷேக் பூமியில் ஏற்பட்டா எவ்வளோ ஸ்ட்ராங்கானாலும் கீழே பெய்யுது. பூமி அதிர்ச்சி வரும்போது எல்லாமே தலைமட்டமாய் ஆகிவிடுகிறது. ஆகவே ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. God's protection தான் அவர் protection. அது இல்லாம நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்கிறது ஒரு பெரிய ஒரு தைரியம் நமக்கு. இட்ஸ் a very courage. He is our shield. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு கான்ஸ்டண்டா நமக்கு உதவி செய்கிறார், கான்ஸ்டண்டா நமக்கு உதவி செய்கிறார், கான்ஸ்டண்டா நம்ம தொடர்ந்து நமக்கு என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். நீங்க பழைய இந்த படங்கள்ல பார்த்துருப்பீங்க. இந்த படங்கள்ல பார்க்கும்போது போர் வீரனுடைய படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, the picture of சோல்ஜருடைய பிக்சர் பார்க்கும்போது அவன் தன்னுடைய வலது கரத்துல வாள் வச்சிருப்பான். In his right hand always holds the sword. இடது கையில he holds the shield, கேடகத்தை வச்சிருப்பான். அப்போ வலது கரத்துல வாள், இடது கரத்துல கேடகம். அந்த ஷீல்டு, இந்த கேடகத்தை எதுக்கு வைக்கிறான்னா, எனிமி உடைய ஆரோஸ், அவனுடைய அம்புகள் அல்லது ஆயுதங்கள் வந்தா அதை தடுப்பதற்காக நிச்சயம் வச்சிருக்கிறான். The shield protects the arrows from the enemy.
இந்த மாதிரி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ரெண்டுமே ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. நான் தான் ஏன் உனக்கு பட்டயம், நான் தான் உனக்கு கேடகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ அம் யுவர் ஷீல்ட், ஐ அம் யுவர் ஸ்வார்ட். ஹல்லேலூயா. அப்போ எனிமி எப்படி வர முடியும்? நம்ம கையில் நம்ம பிசிக்கல் வெப்பன் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் எனி பிசிக்கல் வெப்பன்ஸ். The Lord himself as our weapon. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவரே நமக்கு ஆயுதமா இருக்கிறாரு. அப்படின்னா அவரே நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாரு, அவரே நம்மளை பாதுகாக்கிறாரு. ஷீல்டு ப்ரொடெக்ஷன் இது என்னது, டிஃபென்ஸ் பண்றதுக்காண்டி இருக்குது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நோ எனிமி ஆர் டேஞ்சர் கேன் பிரேக் த்ரூ காட்ஸ் ஷீல்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். எந்த எனிமியுடைய அம்புகளோ வல்லடிகளோ ஆண்டவருடைய கேடகத்தை உடைக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பை உடைக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் வரும்போது நம்முடைய முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் வரும்போது ப்ரொடெக்ஷன் இருக்கும். ப்ரொடெக்ஷன் 2 கட்ட பாதுகாப்பு, 4, 6, 8, 10 நிறைய கொடுப்பாங்க. ப்ரொடெக்ஷன், பந்தோஸ்து பாதுகாப்பு இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நானே இருந்தால் எல்லாமே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is our protection. அது மட்டும் இல்லை, He is our helper. Any need time, நமக்கு தேவை உள்ள நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். In our needy time, He will come and help us. நம்ம தேவையுள்ள நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் சகாயம் செய்யும் கேடகம். சகாயம் செய்யும் கேடகம்னா என்ன? சகாயம், எப்பா இப்போதான்ப்பா நினச்சேன், கரெக்டாக வந்துட்டியே, சமய சஞ்சீவியாக வந்துட்டியேப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தேவையில் இருந்தேன், கரெக்டாக நீ கொடுத்துட்டியே அப்படிம்பாங்க. சரிண்ணா, அதுதான் த டைம்லி ஹெல்ப். எப்போ நமக்கு தேவையோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு உதவி கிடைக்குது, அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று இருக்கலாம், அதான் சகாயம். ஆண்டவர் நமக்கு செய்கின்ற ஒரு காரியம், த டைம்லி ஹெல்ப். அப்போ ஆண்டவர் நமக்கு சரியாச்சு, ஐயோ எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அது நடக்கலையே, இது நடக்கலையே, நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும். ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும். ஆண்டவர் டைம் எப்பவுமே, காட்ஸ் டைம் ஒரு நிமிஷம் முன்னாலேயும் போகாது, பின்னாலேயும் போகாது. சரிண்ணா, அது கரெக்டாக ஆன் டைமில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மிராக்கிள் எப்பவுமே ஆன் டைம், அவருடைய நேரம் இருக்கான். காணா ஒரு கல்யாண வீட்டில் கூட பாருங்க, திராட்சரசம் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அப்படியா கொண்டா உடனே அப்படின்னா சொன்னாரு, என் வேலை இன்னும் வரல, மை டைம் ஹஸ் நாட் yet come, இன்னும் வரல, என் வேலை வரல, வெயிட் ஃபார் காட்ஸ் டைம், he will do the miracle, he will perform the miracle. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆகவே எனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் இருக்கிறாரு, எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் இருக்கிறாரு, எல்லாமே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு காரியம் சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லுகிறான் பாருங்கள். 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? 28:7. The Lord is my strength and my shield. கர்த்தரின் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். He helps me. ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார், அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இராணுவ வீரன் இந்த வெப்பன் இல்லாம போக மாட்டான். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அவர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தா, when you read it, the epistle of Ephesians chapter 6, the armor of God, Ephesians 6ல சொல்லிருக்கு, ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கம். அந்த சர்வாயுத வர்க்கம், that is very important. அதில் 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. there are 7 things are described. அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துருங்க, வீட்டில் போய் வாசிங்க. அந்த ஆர்மர் ஆஃப் காட், புட் ஆன் த ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள்.
எப்படி ஒரு உலக பிரகாரமான ஒரு போர் வீரன் எதெல்லாம் தரிக்கிறானோ அதே போல ஒரு ஆவிக்குரிய ரீதியில் யுத்தம் செய்கிற ஒரு போர் வீரன், த ஸ்பிரிச்சுவல் சோல்ஜர், என்னெல்லாம் அவன் அணியணுங்கிறது அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. எஃபிஷியன்ஸ் 6ஆம் அதிகாரம், அதை நீங்கள் வாசிங்க. ஆண்டவர் நம்ம அவருடைய போர் வீரனாக ஆண்டவர் நம்ம மாற்றுவார். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதான் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவனாய் இரு, நல்ல போர் ஒரு குட் சோல்ஜராக காணப்படு அப்படின்னு பால் வாஸ் ரைட் டு தீமோத்தி எழுதுறாரு. யூ ஷுட் பி அ குட் சோல்ஜர், நல்ல ஒரு போர் வீரனாக இரு. நம் கர்த்தருக்காக நல்ல போர் வீரராக செயல்படுறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் யூனிக், கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள், சேவ்டு பீப்புள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாதுகாக்கப்பட்ட மக்கள், நான் உங்களுக்கு கேடகமாக நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. 4ஆவதாக கடைசியாக, ஃபோர்த்லி அண்ட் லாஸ்ட்லி, விக்டோரியஸ் பீப்புள். ஆண்டவர் அவருடைய ஜனத்தை நினைச்சிருக்கிறாரு ஜெயம் பெற்ற ஜனங்கள், ஜெயம் பெற்ற ஜனங்களாக சொல்லியிருக்காரு, விக்டோரியஸ் பீப்புள். பாருங்க வசனம் என்ன சொல்லுது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி, அப்ப சத்துருக்களை அடக்குவார். ஹல்லேலூயா, சத்துருக்களை அடக்குவார். அது மட்டுமல்ல, அவர்கள் மேடுகளை மிதிப்பார். சத்துருக்கள் அடங்குவார்கள், அவருடைய மேடுகளை மிதிப்பார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எதிரிகள் வாழும் இடத்துல நீங்களும் சேர்ந்து வாழுங்க அப்படி கிடையாது. God promises complete victory over the enemies. அதுதான் சொல்லியிருக்கு. அவர்களோடு கூட நீங்க வாழ்றதுக்கு பல அவர்களை ஓவர் கம் பண்ணணும். அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஓவர் கம் பண்ணணும். ட்ரெட்டிங் ஆன் தி ஹைட்ஸ் அப்படின்னா அவர் மேடுகளை மிதிப்பாய். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முழுமையான ஒரு வெற்றி, கம்ப்ளீட் கான்கொஸ்ட், முழுமையான ஒரு வெற்றி அண்ட் டாமினன்ஸ். அவர்களை நாம் ஓவர் கம் பண்ணுகிறது, அவர்களை மேற்கொள்வது, அவர்களை நாம் ஆளுவது. ஹல்லேலூயா, அதுதான் அது, அவர்களை நாம் ஆளுவது. சத்துருக்களை ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுத்து நாம் அவர்களை ஆளுகை செய்கிற காரியம்தான். இச்சையும் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்தெந்த விதத்துலலாம் நம்ம ஃபெயிலியர் அடைகிறோமோ அதிலலாம் நமக்கு வெற்றியை கொடுப்பார். எதுல இருந்தெல்லாம்? நம்முடைய எனிமீஸ் யாரா இருக்கலாம்? பாவம் நம்முடைய எனிமையா இருக்கலாம், பயம் நம்முடைய எனிமையா இருக்கலாம், மரண பயம் ஒரு எனிமையா இருக்கலாம், தோல்வி ஒரு எனிமையா இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் ஆண்டவராய் கர்த்தர் ஏற்கனவே அவர் தோற்கடித்து விட்டார். எனிதிங் நம்ம வாழ்க்கையில வரலாம். எனிமீஸ் மேபி the fear of death or failures or any dangerous things, but believe that God has defeated already. எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே முறியடித்து விட்டார் என்கிற ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் வெற்றி பெற்ற ஜனம், ஜெயத்தை சுதந்தரித்த ஒரு ஜனம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. மறந்துட்டு அந்த ஜெயத்தை சுதந்தரிச்சனால தான் அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள போக முடிந்தது. அவங்க ஒரு விக்டோரியஸ் பீப்புளா இருந்ததுனால்தான் அவர்கள் from the bondage of Egypt to the land of Canaan, இங்க இருந்து அங்க போக முடிஞ்சிச்சு. the land flow milk and honey, பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு நாட்டிற்கு அவர்கள் எப்படி போனார்கள்? அதுதான் வெற்றி, அதுதான் வெற்றி. ஒரு வனாந்தரத்திலிருந்து ஒரு செழிப்புக்குள்ள போனாங்க. ஒரு பாலைவனத்திலிருந்து ஒரு நல்ல தண்ணீர் தடாகமான ஒரு இடத்திற்கு
அவர் சென்றுகின்ற காரியம்தான் ஒரு ஜெயத்தை கொடுத்ததாக காணப்படுகிறது. அவர் நமக்கு கேடகமாக, அவர் மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சத்துருக்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கலாம். எனிமீஸ் will surround us. Nothing to be fear, nothing to be afraid. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிரிகளை கேட்டு. அதான் சொல்லிட்டேன், எதிரின்னு ஒன்று மனுஷனா நினச்சிடாங்க. அதுக்கு இருக்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் பிகம் எனிமீஸ். ஆனால் அதை தாண்டி நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக there are lot of factors, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்முடைய வளர்ச்சிக்கு. ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் தான் நினச்சிடக்கூடாது. அதை தாண்டி நிறைய காரியங்கள் இருக்குது. நம்முடைய லேசினஸ் இருக்கும், அது ஒரு எனிமியாக இருக்கும். லேசினஸ் அது மட்டும் இல்லை, நம்முடைய வேஸ்டிங் த டைம், பிசாசு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவான். தட் இஸ் ஆல்சோ எனிமி. ஒரு டைம் சரியாக ஒரு மேனேஜ் பண்ண தெரியலன்னா அதுவும் நமக்கு ஒரு எனிமியாக தான் இருக்கும். கடைசி நேரத்தில் கடந்து கஷ்டப்பட்டுருக்கோம். இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட். நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து ஆண்டவர் அதிலிருந்து என்ன செய்வார்? உங்களை வெற்றி கொடுப்பார். அதிலிருந்து உங்களுக்கு என்ன செய்வார்? ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், ஜெயத்தை தருவார். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். In all these things we are more than conquerors through him who loved us. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். அரைகுற வெற்றிலாம் கிடையாது, முழுமையான வெற்றி. ஹல்லேலூயா. Not half-hearted quarter victory, full victory. Hallelujah. Full victory. முழுமையான வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு போர் வீரனை குறித்து நான் சொன்னேன். ஆனால் ஒரு பேட்டில் ஃபீல்டில் வெற்றி பெற்றுட்டு திரும்பி வரும்போது எப்படி இருப்பாங்க? வேற ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடந்துச்சு. வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் நடந்திருக்கும். கடைசியாக 2 டீம் ஆடிச்சு. அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் ஆடும்போது அந்த ஸ்பெயின் டீம் என்ன செய்யுது? ஜெயிச்சு அந்த கோப்பையை எடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு போகும்போது எப்படி போனாங்க பார்த்துருப்பீங்களா? அதுதான் வெற்றி. தட் இஸ் விக்டரி. அவர்கள் மகிழ்ச்சி, அவர்கள் ஓவர் ஜாய், சந்தோஷம். இட் வாஸ் பப்ளிங் ஓவர், பப்ளிங். அந்த அளவுக்கு. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். யூ ஆர் பிளஸட். நீங்க பாக்கியவான். யூ ஆர் பிளஸட். ஏன் பாக்கியவான்? அதான் ஆண்டவர் சொன்னாரு. 4 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். முதலாவது, யூனிக். We are unique people. எப்போ யூனிக்? when you have a good relationship with God, then only you are unique. Otherwise you are not at all unique. Secondly, saved people. Who will save you? Only Jesus alone can save you. By his blood alone will save you. Do you have the experience of salvation? உங்ககிட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா? உங்ககிட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா? அதை இன்னைக்கு you have to check it. நீங்க அதை பாருங்க. மூணாவது, protected people. He is our shield and sword. ஆண்டவர் நம்முடைய பாதுகாக்கப்பட்ட ஜனம். நமக்கு பட்டயமாக, கேடகமாக அவர் நமக்கு இருக்கிறார். நாம் பாதுகாக்கப்பட்டவர். We are under his protection. நாம் அவருடைய பாதுகாப்புக்கு கீழே இருக்கிறோம். Nothing to be worried. நான்காவதாக, victorious people. Victorious people.
நாம் ஜெயம் பெற்ற மக்கள். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா, இந்த உலகத்திலேயும் நமக்கு பயம் இல்லை, உலக வாழ்க்கைக்கு பிறகும் இல்லை. when you are living on this earth also no fear, after death also no fear, because we will live forever and ever with the Lord. That is the strong confidence for the people of God. ஓகே, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் நிச்சயம் அதுதான் கொடுக்கிறது. ஆகவே ஆண்டவர், நீங்கள் you are unique, there is no one like you, you are saved, your salvation secured in the Lord, you are protected because God is your shield and your helper, you are victorious, you will triumph over every enemies. Hallelujah. ஆகவே இந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, கடைசியாக பவுல் சொன்ன ஒரு வசனத்தோடு கூட நிறைவு செய்கிறேன். I will end up with the Paul was writing to Corinthians, 1 Corinthians chapter 15 verse 57. 1 Corinthians 15:57 வாசி. Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஆமா, victory through our Jesus Christ, our Lord Jesus Christ. ஜெயம் அவரால் மட்டும்தான் வரும், எல்லாமே அவரால் தான் வரும். everything comes from him only. அவ்வளவுதான், எல்லாமே அவரால் தான், அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. without him nothing. அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நாம் என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணுவோம். we need to claim this promise. இந்த ப்ராமிஸ வாக்கு தத்தத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கிளைம் பண்ணும்போது அதற்குரிய பிளஸ்ஸிங்கை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்களே உங்களை டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் இன்ஃபீரியாரிட்டி உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை யூனிக்னு சொல்லியிருக்கிறாரு. தென் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி வந்துடும். ஐயோ, ஐ எம் நத்திங், ஐ எம் நத்திங். வென் இஃப் யூ சே யூ ஆர் நத்திங், சம்டைம்ஸ் யூ வில் பிகம் நத்திங் ஒன்லி. பட் ஆண்டவர் சொல்கிறாரு you are special and unique. Yes, I am special, I am unique because the Lord is with me. அந்த தைரியம் உங்களுக்கு வேணும். I will overcome my enemies, I will